ஹலோ மை டியர் வாரியர்ஸ், வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் அப்படின்னு நம்ம நிறைய நாள் சொல்லி கேட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா அதிகாலையில் மார்னிங் வி ஆர் கோயிங் டு மீட். திஸ் இஸ் வெரி குட் மார்னிங். ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல். ஸோ பயங்கரமான ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங்கில் நம்ம இருக்கோம். எஸ், எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? யாரெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? எஸ், வெரி குட் மார்னிங், சூப்பர் குட் மார்னிங். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். நான் பேரெல்லாம் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எஸ், குட் மார்னிங் ரக்ஷனா. உங்கள் பேர் போடுங்க. 4 மணி. ஓ மை காட், 4 o'clock. வேதவர்ஷினி இருக்கீங்க, கீர்த்திகா இருக்கீங்க, சஞ்சீவ் இருக்கீங்க. எஸ், ஸ்ருதிகா, இர்ஃபானா, சனா, வினுஷா, புவனேஷ் 5K எழுப்பி விட்டாங்க. ஓகே, ஜெரோமி, தனஸ்ரீ, ஸ்ருதிகா, சஞ்சீவ், ஹரிஷ், இர்ஃபானா. ஓகே ரைட். 5:30, 4:50, 5:15. ஓகே குட். நக்ஷத்ரா, ஹரி, கலீலு, கலீல் ரஹ்மானா, ராஜேஷ், சிவபிரியன், ஓகே, சுபா, ரித்திகா, ஸ்ரீ, இதல்யா. இது பேர்லாம் வித்தியாசமாக இருக்கே. சூப்பர். பவித்ரா, அபி, நவீன், ஜெரோமி, ஸ்ரீலக்ஷ்மி, சஹானா, நிரஞ்சா, ஸ்ரீ, சிவபிரியன். ஓகே ரைட். ரக்ஷனா, குட். ஆசிஃபா, ஃபர்ஹானா. ஓகே குட். சூப்பர்ப்பா. ரைட். நிறைய பேர் காலையில் 4 மணி, 5 மணி, 5:15, 5:30, 5:55. ரைட். ஸோ என்ன அப்படின்னா வேறு லெவலில் யூ கைஸ் ஆர் டூயிங் இட். ஏன்னா காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது, அதாவது இவ்வளோ நாள் நீ எந்திரிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோலே இல்லாமல் எந்திரிக்கலாம். பட் இனிமேல் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீ எந்திரிக்கிறப்ப ஷுவராக என்ன அப்படின்னா உனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்க போகுது. நீனும் எந்திரிச்சிருவ, உனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. ரைட், சூப்பர். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி யூஸ்ஃபுல் செஷன். நம்ம புக் பேக் எல்லாம் தாறுமாறாக பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தினம் காலையில் ஒரு கொஷின். நான் லாஸ்ட்டு வீக்கே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நெக்ஸ்ட்டு 7 days அப்படின்னு. ஸோ அதோட செகண்ட் டேயில் இன்றைக்கி இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு சாப்டர், நாளைக்குன்னு ஒரு நாள் ஒவ்வொரு சாப்டர் காலையில் பார்க்க போகிறோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாங்க. ராஜேஷ், ஓகே. தர்ஷினி, ராஜேஷ், குட். ஓகேப்பா. எஸ், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பயமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பாக பயம் இருக்கணும். இதை மட்டும் உன் மைண்டில் வச்சுக்கோ. ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல். உன்னோட கோல் என்னவோ அதில் ஃபோக்கஸ்டாக. செகண்ட் மிட்டம் தான் நம்மளோட கோல் இப்போதைக்கு. செகண்ட் மிட்டமில் எவ்வளோ மார்க் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கூட எங்கேயுமே மிஸ் ஆகாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பராக மார்க் வாங்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என் கூடயே சேர்ந்து யாரெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் படிக்க ரெடியாக இருக்கா? புக் பேக் படிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். தனியாக நான் அதுக்கு ஷெடியூல் போட்டிருக்கேன். இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா அந்தந்த சாப்டருக்கு அப்பப்போ கொஞ்சம் படிச்சிடலாம். ரைட்டா? யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கா? ஒரு ஃபாஸ்ட் ரீகால் மாதிரி மின்னல் வேகத்தில் தீயாக படிக்க போகிறோம். சரியா? படிக்கலாமா? புக் பேக் கொஷின்ஸ் ரெடியா? எஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடன்னு என்ன பண்ண போகிறோம்? இப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்க போகிறோம். ரைட், போகலாமா? வாங்க. எஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சர் இன் 1 or 2 words. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? இப்போ ஒவ்வொரு கொஷின் வரப்பையும் அந்த கொஷினில் இந்த மாதிரியான ஒரு ப்ராக்கெட்டில் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் எந்தெந்த பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், பப்ளிக், இது 4 மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும். செகண்ட் மிட்டமும் ஃபர்ஸ்ட் மிட்டம் அது மென்ஷன் ஆகிருக்காது. பட் கவர்மெண்ட்டோட காமன் எக்ஸாம்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். அதை பார்த்து நீ என்ன பண்ணலாம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? ஹென்ரி பெக்கரல். ரைட்டா? ஹென்ரி பெக்கரல். இதை வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம பெக்கரல் தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு யூனிட்டாக கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அடுத்து, விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓர் ஆஃப் பிட்ச் பிளெண்ட்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் கொஷின். இது ஒரு கிரிட்டிக்கல் கொஷின். ரைட்டா? ஓகே. வாட் இஸ் திஸ் VSA? வெரி ஷார்ட் ஆன்சர் தான் VSA. சரியா? வேற ஒன்றும் இல்லை. கவனிங்க, இதுக்கு ஆன்சர் யுரேனியம். ஆனால் ஒரு தடவை 1 மார்க்கில் கேட்டிருந்ததில் யுரேனியம் ஆப்ஷனில் இல்லை, அதுக்கு வேலை ரேடியம் இருந்துச்சு. அதுதான் ஆன்சர், யுரேனியம் ஆர் ரேடியம். ரைட்டா? யுரேனியமும் பிட்ச் பிளெண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க, ரேடியமும் பிட்ச் பிளெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ரேடியமை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரேடியம் இஸ்
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேடியன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சோடனே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் ட்ரைவ் லிங்காக கொடுக்க போகிறேன். ரைட்டா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுக்க போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட இல்லை, கமெண்ட் பாக்ஸில். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் கிடைக்க போகுது. சரியா? கவனிங்க. அடுத்து, ரைட் எனி டூ எலமெண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் இன்டியூசிங் ரேடியோ ஆக்டிவிட்டி. இன்டியூஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? தூண்டுதல் அர்த்தம். ரைட்டா? இன்டியூஸ் அப்படின்னா தூண்டுதல். யார் யாரெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டியை தூண்ட போகிறாங்க, தூண்டுறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா போரான், அதுக்கப்புறம் அலுமினியம். போரானும் அலுமினியம் என்ன பண்ண போகிறாங்க, சூப்பராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அடுத்து, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் இஸ் எமிட்டட் டியூரிங் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இயற்கை கதிர் இயக்கத்தில். ரைட்டா? ரேடியோ ஆக்டிவிட்டினா அதுலேருந்து கதிர்கள் ரேஸாக வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கப்ப நேம் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ இந்த சாப்டரில் ஒரு டைரக்ட் 7 மார்க் இருக்குது. 7 மார்க். நீ எல்லாம் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், உனக்கு டைரெக்டாக ஒரே கொஷின் 7 மார்க் வர்றது டவுட். ஆனால் இந்த செகண்ட் மிட்டமில் ஒரு கேள்வி டைரெக்டாக 7 மார்க் வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஒரே கொஷின், அது 2-3 கூட இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் குறிப்பாக இந்த சாப்டரில் இது வரைக்கும் நடந்த எல்லா செகண்ட் மிட்டம், எல்லா டிஸ்ட்ரிக்டோட செகண்ட் மிட்டம், எல்லா டிஸ்ட்ரிக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எத்தனை வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு கொஷின் மட்டும் 7 மார்க்கில் பயங்கர ரிப்பீட்டடாக இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா அது என்ன கொஷின்? எஸ் 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 ஸ்ருதிகா, தட் இஸ் குட். வாட் இஸ் தட்? இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். ரைட்டா? அந்த டீட்டெயில். எஸ், ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஷின் தான் என்னது, ரிப்பீட்டடாக எல்லா வருஷமும் எல்லா செகண்ட் மிட்டம்லேயும் 7 மார்க்கில் கவனமாக இருக்குது. ரைட்டாக? 7 மார்க்கில் ரிப்பீட்டடாக இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமாக்குரிய அவங்களுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் மாதிரி இருக்குது. ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்றனால ஆல்ஃபா பீட்டா காமாவில் காமா மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ரைட்டா? ஆல்ஃபாங்கிறது ஹீலியம் ரேஸ். ஸோ பீட்டாங்கிறது எலக்ட்ரான் மட்டும் இருக்கக்கூடியது. காமா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதனால தான் சொல்கிறேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுங்கிறது காமா ரேஸ். ரைட்டா? Gamma rays are the electromagnetic radiation emitted during the natural radioactivity. அடுத்து, if A is the radioactive element, compulsory question. ரைட்டா? கம்பல்சரியில், அதாவது செகண்ட் மிட்டமில் கம்பல்சரியில் கேட்ட கொஷின். ரைட்டா? 3-4 டிஸ்ட்ரிக்டில் 2-3 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? 2-3 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் இருக்குது. குறைஞ்சது ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் இருக்கும். அதில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டில் இது கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. என்ன பாருங்கள், A is the radioactive element which emits alpha particle. இப்போ முதல்ல உனக்கு ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா மீன்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளில் எத்தனை ப்ரோட்டான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், எத்தனை அதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு. ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னது? வாட் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்? விச் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்? யாரை நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்ல போகிறோம்? யாரை ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்ல போகிறோம்? ஹீலியம் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா பார்ட்டிகல். அதாவது 2He4. 2He4 தான் என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். கரெக்டாக? 2He4 தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். கிளியரா? ரைட்? 2He4 தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எமிட்ஸ். அப்போ எனக்கு 2He, அதாவது 2 புரோட்டான் இருக்கக்கூடிய ஒரு ஹீலியம் மாஸ் நம்பர் 4 இருக்கக்கூடிய வெளியே வருது. அண்டு ப்ரொடியூஸ் இது வேறு ரூதர்ஃபோர்டியம். ஆர்எஃப்னு என்னது? ரூதர்ஃபோர்டியம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஆர்எஃப்னா ரூதர்ஃபோர்டியம். எப்படி? அதுவும் கிடைக்குதான். யாரோ ஒரு எலமெண்ட்ப்பா, அந்த எலமெண்ட்டை அது ரேடியோ ஆக்டிவ் ஆச்சுன்னா, ரைட்டாக ரேடியோ ஆக்டிவ் ஆகிறப்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்குதான். அவங்க கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ யாருப்பா இங்கே இருப்பா, யாருப்பா அந்த எக்ஸு, அவங்களோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் திங். ரைட்டா? அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இது 2 ஆட் பண்ணுங்கள், அதுதான் அட்டாமிக் நம்பர் 106. மேலே இருக்க 2 ஆட் பண்ணுங்கள், 263. அதுதான் என்னது? மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வெரி ஈஸி, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட்? தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ எடுத்து எழுதணும். ரைட்டா? இந்த மாதிரி இதை மாதிரி எழுதணும். அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு 106, மாஸ் நம்பர் ஈக்குவல் டு 263. இந்த ஈக்குவேஷன்லாம் எழுதுனேன்னா நீ டாப் டக்கர், நீ வேறு லெவல்னு அர்த்தம். ரைட்டா? சூப்பர். கவனிங். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்ட் ஃப்ரம் அ சிங்கிள் ஃபிஷன் ப்ராசஸ்? வாட் இஸ் மீன் பை ஃபிஷன் ப்ராசஸ்? ஃபிஷன் ப்ராசஸ்னால் என்னது? வாட் இஸ் மீன் பை
நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ், பிரேக்கிங் டவுன் அல்லது பிரேக்கிங் ஆஃப் அண்ட் ஆட்டம். ஒரு ஆட்டமை பிளக்கிறது, அணுக்கரு பிளப்புன்னு அர்த்தம். அணுவோட கருவை நியூக்ளியஸை உடைக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆன்சர் என்னது? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். யாராவது இதை ஜூல்ஸில் ஆன்சர் சொல்ல முடியுமா? ரைட்டா? ஜூல்ஸில் எஸ், பிளவு, ஸ்பிளிட்டு, பிளவு. வெரி குட், வெரி குட். ஸோ மெனி ஆஃப் தம் ஆர் கிவிங் ஆன்சர். இதே மாதிரியே நீங்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணால் தான் உனக்கு புரியும், கிளாஸும் உனக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இதை ஜூல்ஸில் புக்கில் கொடுத்துருப்பாங்க. யார் ஆன்சர் சொல்ல போகிறேன்? கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இதை நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? எஸ் எஸ் எஸ், ஆன்சர் என்னது? ஹெவி பார்ட்டிகல்ஸ் அண்ட் சிம்பிள் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா ஃபார்முலா இருக்குது. சைரா பவுண்ட் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி இருக்குது கொஷினில். இதுக்கு ஆன்சர் என்னது? 3.2 × 10⁻11 ஜூல். 3.2 × 10⁻11 ஜூல்ஸ். இதை தான் மெயினாக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் டு திஸ். அதுக்கப்புறம் இது எழுதலாம். இது ரெண்டில் எதுவுமே நான் எழுதிக்கலாம். இது எலக்ட்ரான் வோல்ட் யூனிட்டில் இருக்குது, இது ஜூல்ஸ் யூனிட்டில் இருக்குது. 3.2 × 10⁻11 ஜூல்ஸ். சரியா? கவனம், இதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நீ எழுதணும், இதுதான் மெயினாக எழுதணும். அடுத்து, விச் ஹசார்டஸ் ரேடியேஷன் இஸ் த காஸ் ஃபார் அ ஜெனட்டிக் டிசீஸ்? அந்த ஜெனட்டிக் டிசீஸ்னால் அந்த மரபியல் நோய்க்கு எந்த ரேடியேஷன் காரணமாக இருக்க போகுது? காமா ரேஸ். காமா ரேஸ், ரைட்டா? காமா ரேஸ் ஆர் எனி ஹையர் எனர்ஜி நியூக்ளியர் பார்ட்டிகல் பாசஸ் த்ரூ த ஹியூமன் பாடி. நம்ம உடம்புக்குள்ளலாம் நியூக்ளியஸ் போகக்கூடாது. லைட் எனர்ஜிலாம் நம்ம உடம்பை தொலைச்சிட்டு போகாது. ஆனால் இந்த காமா ரேஸ்லாம் என்னது? ரொம்ப நம்ம உடம்பை தொலைச்சிட்டு ஊடுருவி என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். ஸோ அப்போ அது உள்ளே போகிறப்ப நம்ம பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் ஓட்ட போடுது. கரெக்டாக இல்லையா? அது எல்லாத்தையும் ஓட்ட போட்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புல இருக்க சதை, தசை, அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு வெளியே போகுது. ஸோ அதனால தான் காமா ரேஸ். இட் டிஸ்டர்ப்ஸ் த என்டையர் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம். பயாலஜிக்கல் சிஸ்டம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பாதிக்கப்படும். அதான் சிஸ்டம், பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னா. ஓகே, அண்ட் த எஃபெக்ட் மே பி அண்ட் எய்தர் பேத்தாலஜிக்கல் ஆர் ஜெனட்டிக். அவங்களுக்கு மட்டும் இருக்கலாம், அல்லது ஜெனட்டிக்கல் டிசீஸ், பரம்பரையாக அதுக்கப்புறமா அது வரவே வரலாம். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் that may cause death of a person when exposed to it? ரைட்டா? அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம மேலே ரேடியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இறந்து போயிடுவோமா? வாட் இஸ் தட் ரேடியஸ்? அதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரேடியஸ் அமௌண்ட் தட் இஸ் 600 R. வாட் இஸ் R? ஆர்னா என்னது? வாட் இஸ் R? ஆருக்கு மீனிங் என்ன? R என்றால் என்ன? R என்றால் என்ன? R எதை குறிக்கிறது சொல்ல முடியுமா? 600 Roentgen, ரைட்டா? இட் இஸ் a யூனிட். யூனிட் தான் எதை குறிக்குது? Roentgen, ரைட்டா? 600 Roentgen, ரைட்டா? ஓகே. When and where was the first nuclear reactor built? See, இது வந்து கொஷின் ஆன்சரில் இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க்னு வச்சுக்கலாம், ரைட்டா? நம்மளோட 5 மார்க்கில் 5 மார்க் எப்படி பிரிப்பாங்க ஒன்று தெரியும்ல? 5 மார்க் எப்படி பிரிப்பாங்க? சம்டைம்ஸ் தே வில் பி செப்பரேட்டிங். அதாவது 7 மார்க் எப்படி பிரிப்பாங்க? 5 1 1 பிரிப்பாங்க, அல்லது 4 2 1 பிரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க 1 மார்க்கில் இந்த கொஷினை கேட்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. 1 வேர்டில் இந்தியாவோட ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே எப்போ கட்டினாங்கன்னு கேட்பாங்க. ரைட்டா? 1 மார்க்கில் இது கொஷின் ஆன்சரில் 1 மார்க்கில் இந்தியாவோட ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே கட்டினாங்க? என்ன ஆன்சர்? வருஷமும் என்ன இடமும் டக்குன்னு மெசேஜில் போடுங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் ஸ்டடி. ஸோ 1942 சிகாகோ யூஎஸ்ஏல தான் எனது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர், ரைட்டா? உலகின் முதல் அணு கரு உலை எங்கே வச்சாங்க அப்படின்னா இதுதான், ரைட்டா? எந்த வருஷம்? இயரோட போடணும். உலகத்தில் ஃபஸ்ட்டு சிகாகோ, இந்தியாவில் ஃபஸ்ட்டு தாராப்பூர், அதுக்கப்புறம் தாராப்பூரில் இயர் தாராப்பூர் இயர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. தாராப்பூர். வருஷம் என்ன? இந்தியாவுக்கு மட்டும் வருஷமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிகாகோக்கு வருஷம் வருது, இந்தியாவுக்கு வருஷம் வர மாட்டேங்குது. எஸ், வென் இந்தியாவில் இயர் என்ன? இந்தியாவோட இயர் என்ன? இந்தியாவில் எந்த வருஷத்தில்? புக்கை எடு, நம்ம புக்கில் இருக்குது. புக்கில் எடுத்திங்கன்னா இருக்க போகுது. நம்ம புக்கில் இருக்குது. புக்கில் டூயினோவில் இருக்குது பாரு. சி, டோன்ட் நோ இல்லை, டூயினோ. டோன்ட் நோவில் பார்க்காத, டூயினோவில் பாரு. டூயினோவில் இருக்குது. டூயினோ மோட்டோனோட
அதாவது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். அதாவது நம்மளுமே என்ன அப்படின்னா இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக டீச்சர் லெசன்ஸ் நடத்துவாங்க, புக் பேக் கொஷின் மார்க் பண்ணுவாங்க, நம்ம அதை படிக்கிறோம். இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க தெரியுமா? க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க தெரியுமா? 1969 1974 நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? புக் 1969 மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. 69 74 தாராப்பூரில் என்ன போட்டாங்க? 2 இருக்குது. கைடு தான் கையில் இருக்கா? சரி, ஓகே ஓகே, நானே செக் பண்ணி சொல்கிறேன். இரு ஒரே ஒரு நிமிஷம். என்ன கூகுள் வேறு பதில் சொல்லுது? நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தான். அப்போ 1969 சரியா? அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லிட்டு இருந்தது அதுதான். என்ன அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் டூ யூ நோலேருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க. மோர் டு நோ, டூ யூ நோ, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், சம்மரி, இதுலேருந்துலாம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. டூ யூ நோ, மோர் டு நோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இதெல்லாம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும்லாம் 1 மார்க்ஸ் எல்லாம் அதுலேருந்து தான் எல்லா க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸும் அதுலேருந்து வருது. இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட்டா? ரேடியோ ஆக்டிவிட்டி எஸ்ஐ யூனிட் பெக்யூரல். ஏன்னா அவர் தானே கண்டுபிடிச்சார், அதனால் அவரோட எஸ்ஐ யூனிட்லேயே நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? ஹென்ரி பெக்யூரல்னால பெக்யூரல். விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ரேடியேஷன்? ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியவங்க யாருப்பா? ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய 2 எலமெண்ட் பேர் சொல்லு. ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய 2 எலமெண்ட் பேர். ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய 2 எலமெண்ட் பேர். ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியது, ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடாது. ரேடியேஷன் இன்டியூஸ் பண்ணக்கூடியது போரான் அண்ட் அலுமினியம். வெரி குட், வெரி குட். போரானும் அலுமினியமும் ரேடியேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியவங்க, தூண்டக்கூடியவங்க. ரேடியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. ரைட்டாக நம்மளோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா லெட். ரைட்டாக? லெட்ன்றது என்னது? சிம்பிள் பிபி. 1 மார்க்கில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு தடவை? தேர் கிவன் இட் அஸ் போரான் பி கொடுத்துட்டாங்க, ஏஎல் கொடுத்துட்டாங்க, பிபி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜி கொடுத்துருந்தாங்க. நம்ம பசங்க எல்லாருமே என்ன அப்படின்னா லெட்டோட சிம்பிள் பிபிங்கிறத மறந்து போயிட்டான். என்ன டவுட் என்னன்னு சொல்லுங்கள். எஸ், நம்ம பசங்க எல்லாருமே லெட்டோட சிம்பிள் பிபிங்கிறத மறந்துட்டான். லெட்டுக்கு எல்டி வரணும் அல்லது எல்இ நினச்சிட்டு மறந்து போயிட்டான். ஸோ நிறைய பேர் போரான் அண்ட் அலுமினியம் அந்த வருஷத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த 1 வேர்ட் தப்பு சென்டம் அந்த வருஷம் பப்ளிக்கில் ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளும் எப்பயுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து வச்சுக்கணும். ரைட்டாக? பிபி. ஏன் பிபி? பிளம்பம். லெட்டோட க்ரீக் நேம் என்னது? பிளம்பம். லெட் வந்து ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பிளம்பம் பிபி. ரைட்டா? காரியம். வெரி குட், வெரி குட், வெரி குட். லெட் தான். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். சரியா? கவனி. ரிப்பீட்டட் கொஷினு மே மாதம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் கூட திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கொஷின் கட்டாயமாக உனக்கு எக்ஸாமில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்க போகுது. உன்னோட கொஷின் பேப்பரில் கட்டாயமாக ஒரு டிஃப்ரென்ஸு, ஒரு டயக்ராமு, ஒரு வாட்டு, ஒரு ஹவு, ஒரு எக்ஸ்பிளைனு, ஒரு ப்ரூவ் தட், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கணும். ரைட்டா? ரைட். கவனிங்க. 3 features ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ஆக்டிவிட்டி ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? உனக்கு இதில் இருக்க லெட்டர்ஸ் தெரியுதா? கேன் யூ see this? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியரா? இப்போ ஓகே. நவ் இட்ஸ் கிளியர். நவ் இட் இஸ் ஓகே. ரைட். கவனிங்க. பா என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கப்பா. தீபா, வாட் இஸ் அ டவுட்? சரியா? கவனிங்க. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். அதுவாகவே என்ன அப்படின்னா டிஸ்இன்டகிரேட் ஆக போகுது. ரைட்டா? அதுவாகவே என்ன பண்ண போகுது? டிஸ்இன்டகிரேட் ஆக போகுது. நேச்சுரல் டிஸ்இன்டகிரேஷன். இது நேச்சுரல் டிஸ்இன்டகிரேஷன் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்,
நியூக்ளியர் ரியாக்டரை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு எலமெண்ட்டை உள்ளே வச்சு நான் என்ன பண்ணுறேன், அதை குத்தி அதை நான் டம்னு அடித்து நான் உடைக்கிறேன். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி. ரைட்டா? டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ்னா என்னது? என்னோட தூண்டுதல், என்னோட தேவைக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். இங்கே மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரான்ஸ். ரைட்டா? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரான்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், நியூட்ரான்ஸை வெளியே எடுக்க போகிறோம். we are just separating the neutrons. ரைட்டா? we are separating the neutrons. this is 5 mark. இது 7 mark இல்லை, 7 mark வேறு. ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் தான் 7 mark. ரைட்டா? ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ரைட்டா? இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பான்டேனியஸ்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னது? தனிச்சியாக, தானா, அதுவே நடந்துடும். ரைட்டா? அதுவாகவே நடந்துடும். ரைட்டா? அதுவாகவே நடந்துடும் தனிச்சியாக. அது வந்து யார் ஹெல்ப்பும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்ஷன் நடந்துடும். அதுதான் தனிச்சியாக இருக்குது, அதுதான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டியூஸ்டு ப்ராசஸ். நான் தான் உள்ளே குத்தணும், நீ வேலை செய்ய, நீ பண்ணு அப்படின்னு என்னது நம்ம மெஷர் பண்ணணும், நம்ம அதை பண்ணணும். ரைட்டா? 3 points போதும், நீ 3 points எழுதுனா போதும், அவ்வளோதான். எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83. நம்மளோட பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் 83க்கு மேலே இருக்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புகஞ்சு போயிடுவாங்க, அவங்களே வெடிச்சிருவாங்க. வேறு பிலோ 83 இருக்கவங்களாம் ஸ்டேபிளாக இருக்கும், அவங்கள நம்ம அடித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம உடைக்க போகிறோம். ரைட்டா? ஓகே, ரைட். பிலோ 83, லெஸ் தேன் 83லாம் ஆர்டிஃபிஷியல். திஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு. இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ரைட்டா? நீ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் அது கூட எழுதிக்கலாம். உனக்கு எது புரியுதோ அதை நீ எழுதிக்கலாம். சரியா? எந்த பாயிண்ட் உனக்கு புரிஞ்சிருக்கோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? புக்கில் 82 போட்டிருக்காங்களா? 82 83 இட்ஸ் ஓகே. ரைட்டா? 82 சரி, 82 போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? அப்ராக்சிமேஷன் அது வந்து பர்ஃபெக்டாக கிடையாது. முன்னாடி 83 82 we can just this and that இருந்துக்கலாம். ரைட். கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னது? ரைட்டா? கிரிட்டிக்கல் மாஸ் மிட் டேர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக் பேக் கொஷினை நீ மிட் டேர்முக்கு புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போனாலே உன்னோட ஸ்கோர் பார்த்தா அப்படின்னா இன்கேஸ் உன்னோட கொஷின் 50 மார்க்ஸ் கேட்குறாங்களா, 50க்கு 40+ நீ ஈஸியாக வாங்க முடியும். எல்லா சாப்டரோட புக் பேக்கையும் தரவாக படிச்சுட்டு போனோன்னா 40+ ஈஸியாக வாங்கிடலாம். ரைட்டா? ஓகே, கவனிங்க. கிரிட்டிக்கல் மாஸ், த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். ரைட்டா? ரைட்டா? மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். வாட் இஸ் ஃபிசைல் மெட்டீரியல்? யார் நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு ஈடுபட போகிறாங்க, யாரை நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஈடுபடுத்த போகிறோம், யாரை நம்ம பிச்சு பெசரை எடுக்க போகிறோம், யாரை நம்ம உடைக்க போகிறோம், அவங்க தான் யார்? ஃபிசைல் மெட்டீரியல். த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் அது அடுத்து அடிமேல் 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 அடி அடிமேல் அடிமேல் அடிமேல மாதிரி அடுத்து செயின் ரியாக்ஷன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தேவைப்படக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட மாஸ் கிரிட்டிக்கல் மாஸ். ரைட்டா? அது பேர் தான் என்னது? கிரிட்டிக்கல் மாஸ். அது பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஆல்ஃபா பீட்டா காமா கொஷின் இம்பார்ட்டண்ட்டாவா? தலைகீழாக நின்று அதை என்ன பண்ணணும், படித்து முடிச்சிடணும். அது எப்படியாவது மூளைக்குள்ளே மட்டும் போயிடணும். அது மண்டக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். கட்டாயமாக ஆல்ஃபா பீட்டா காமா கொஷின் 7 மார்க். கொஷின் பேப்பர் அவுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. கொஷின் பேப்பர் அவுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் மிட் டேர்மில் நான் ஒரு 20 கொஷின் பேப்பர் பார்த்துருப்பேன். இதுக்கு லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி எல்லா கொஷின் பேப்பர்லையும் அந்த சாப்டர் போர்ஷனில் இருந்துச்சுன்னா, இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் போர்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த சாப்டரில் கட்டாயமாக அந்த ஆல்ஃபா பீட்டா கொஷின் இருக்குது. ரைட்டா? எஸ், வெரி குட் கமலி, வெரி குட். ரைட்டா? ஓகே, அதனால் எப்படியாவது அது மண்டக்குள்ளே போயிடணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், define one Roentgen. Defined as the quantity of radioactive substance. Radioactive கதிர் இயக்கம், ஜுக்னு வருதுல, அந்த கதிர் இயக்கம். MVSAT ரிசல்ட் 5ஆம் தேதிப்பா. ரைட்டா? இந்த கொஷின் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது ஒன்றுமே கிடையாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து நம்ம வீட்டில் ஒரு 1/2 கிலோ அரிசி இருக்குது. அப்போது 1/2 கிலோ அரிசியில் எவ்வளோ அரிசி எடுத்தால் 2 பேரும் சாப்பிட முடியும், அதுதான் விஷயம் தேவை. அதே மாதிரி இங்கே நிறைய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய கண்டிஷன் என்னது? செயின் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும்.
கண்டினியூஸாக ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் எவ்வளோ மாஸ் எவ்வளோ கிலோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுக்கணும், அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் செயின் ரியாக்ஷனில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும்ல, அதுக்கு நான் எவ்வளோ எடுக்கணும், அதுதான் எங்கள் விஷயம். ஸோ அந்த செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் பேர் என்னது? ஃபிசைல் மெட்டீரியல். ரைட்டா? அது பேர் என்னது? ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல்னால் நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் மெயினாக, அதுதான் நம்மளோட பேஸ், அடிப்படையான ஒரு மிக முக்கியமான காம்பவுண்ட்னு சொல்லலாம். ரைட்டா? ஓகே. ஸோ த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல், குறைந்தபட்சம் இவ்வளவாது இருக்கணும் டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். அந்த குறைந்த அளவு மாஸ், நான் குறைந்ததாக ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன்ல, அந்த குறைஞ்ச அளவு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் சாப்பிட்றதுக்கு 1 டம்ளர் அரிசி குறைஞ்சபட்சம் வேணும், கூட இருந்தால் இருந்துட்டு போகுது. மினிமமாக கண்டிப்பாக 1 டம்ளர் அரிசி இருந்தால் தான் 2 பேர் சாப்பிட முடியும். அதே மாதிரி ஃபிசைல் மெட்டீரியல், அரிசிக்கு பதிலாக எங்கள் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் தான் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ். திஸ் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ். அந்த மாஸ் 1 டம்ளர் எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலோட நேச்சரு, டென்சிட்டி, சைஸ். கரெக்டு தானே? நம்ம என்ன அரிசி எடுக்கிறோன்னு இருக்குல்ல, இட்லி அரிசினா ஒரு மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது சாப்பாடு அரிசி, பாஸ்மதி அரிசினா ஒரு மாதிரி, டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைஸ். சஸ்டைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ரைட்டா? ஓகே, சரியா? ரைட், சூப்பர், குட். என்னோட எஸ்கேனா எனக்கு புரியல. வாட் இஸ் திஸ் என்னோட எஸ்கே? கிளியர்? நாளைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு? ஓ, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வரனாலையா? டுமாரோ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வருது. எஸ். 1 Roentgen is defined as the quantity of radioactive substance which produce a charge of 2.58 × 10⁻⁴ கூலும். ரைட்டா? அதாவது வெளியே வரக்கூடிய எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வருது, ரைட்? 2.58 × 10⁻⁴ கூலும் in 1 kg of air under standard condition of pressure and temperature. ரைட்டா? அதாவது எவ்வளோ வெளியே வருது, இன்றைக்கி எவ்வளோ வெளியே வருது அப்படிங்கிறது தான். 2.58 × 10⁻⁴ கூலும், 2.58 × 10⁻⁴ கூலும். சரியா? 2.58 × 10⁻⁴ கூலும். கிளியர்? இஸ் தட் கிளியர்? ரைட்டா? கூலும்ன்றது சார்ஜோட யூனிட், எலக்ட்ரிக் சார்ஜ் அல்லது சார்ஜோட யூனிட் தான் கூலும். எப்படி நம்ம மீட்டர், ஆம்பியர், வோல்ட் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கூலும்ங்கிறது யூனிட் ஆஃப் சார்ஜ். ரைட்டா? யூனிட் ஆஃப் சார்ஜ். ரைட். Soddy and Fajan's displacement law. When a radioactive element emits an alpha particle, alpha particle என்னது? See, this is also 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, கவனமா. ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னது? 2He4 நம்ம பார்த்தோம். ஆல்ஃபா பார்ட்டிகலை எமிட் பண்ணுது. A daughter nucleus is formed. Daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 1 unit. For example, இது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், இது ரேடியோ ஆக்டிவாக இருக்குன்னா இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். +1x2 ஏதோ ஒரு எலமெண்ட், இதை விட அட்டாமிக் நம்பரும் கம்மியாக இருக்கணும், இதை விட மாஸ் நம்பரும் கம்மியாக இருக்கணும். தென் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். ரைட்டா? அதாவது லெஸ் பை 2 யூனிட்ஸ். நார்மலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட்டை விட டாட்டரோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதாவது மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்கே இருக்கிறதால இப்படி பிரிஞ்சிருக்கு, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுதான் டிஸ்பிளேஸ். டாட்டர்னால் அதுலேருந்து வந்து குட்டி. ரைட்டா? இது உடஞ்சி இப்படி வந்திருக்கு, இது உடஞ்சி இப்படி வந்திருக்கு. பாரு, இங்கே 2 இருக்கா, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. சரியா? அதை தான் கொடுத்துருக்காங்க. When a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 2 units. Mass number என்னது? less by 4 units. மாஸ் நம்பர் அப்போ 0 மாஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 1x0 கூட சொல்லலாம். ரைட்டா? அந்த மாதிரி இதை விட 4 யூனிட்ஸ் லெஸ்ஸாக இருக்குமா? ரைட், 4 யூனிட்ஸ் லெஸ்ஸாக இருக்க போகுது. அடுத்து, when a radioactive element emits a beta particle. பீட்டா பார்ட்டிகல்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா ஹீலியம், பீட்டா பார்ட்டிகல்னா எலக்ட்ரான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், 5 மார்க்கில் இருக்குது. ரைட்டா? A daughter nucleus is formed whose mass number is same. கவனிச்சியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு,
பீட்டா பார்ட்டிகிள் வெளியே வந்துச்சுன்னா அப்போ டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு இருக்கும்ல அதோட மாஸ் நம்பர் சேம். அதோட மாஸ் நம்பர் என்னவாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2He4 எடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இதோட அவுட்புட்டில் வரக்கூடியதில் இருக்கக்கூடியவங்களோட மாஸ் நம்பர் சேமாக இருக்குமா? அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட். அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குமா? 1 யூனிட் அதிகமாக இருக்குமா? சரியா? ஓகே. சரியா? சிம்பிள்பா. இந்த கொஷின் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், ரைட்டா? நம்ம ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு கதிரியக்க பண்பு அது என்ன பண்ணுறது? டிஸ்இன்டகிரேட், பிளக்குது, தெரிச்சு ஓடுது. அப்படி தெரிச்சு ஓடுறப்ப என்னோட அவுட்புட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு, அல்லது நான் எடுத்துக்கிட்டவங்க வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். when an radioactive element emits ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிட்ட ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, நான் எடுத்துக்கிட்ட ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அது எப்படி இருக்கும், ரைட்டா? நல்லா கவனிங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, ரைட்டா? சூப்பராக ஒரு கொஷின். நம்ம வந்து செகண்ட் கொஷின் பார்த்தோமா? இது என்ன பண்ணுச்சு? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணிச்சா? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணிச்சா? அப்போ இதுதான் பேரண்ட், இது டாட்டர், ரைட்டா? இந்த பேரண்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிச்சு, ரைட்டா? இந்த பேரண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிச்சு. பேரண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணாங்கன்னா டாட்டர் எப்படி இருக்காங்க? ரைட்டா? டாட்டர் எப்படி இருப்பாங்க? டாட்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மாஸ் நம்பர் பேரண்ட்டை விட 4 கம்மியாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் பேரண்ட்டை விட 2 கம்மியாக இருக்கும், ரைட்டா? அதுதான் சொல்கிறாங்க. சிம்பிள். அதாவது நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன வெளியே போச்சோ அதை தான் ஆன்சராக சொல்கிறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இதில் 2 இதில் 4 போயிருக்கு, அதுதான் டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. when a radioactive element disintegrate and emits alpha particle, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை கொடுத்தாங்கன்னா உருவான டாட்டர் எப்படி இருப்பாங்க, ரைட்டா? உருவான டாட்டர் எப்படி இருப்பாங்க? இவங்களை விட அட்டாமிக் நம்பர் 4 கம்மியாகவும் மாஸ் நம்பரில் 2 கம்மியாகவும் அட்டாமிக் நம்பரில் 4 கம்மியாகவும் இருக்கப்படும். எனி டவுட்? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் தட் கிளியர் நவ்? இஸ் தட் கிளியர் நவ்? ரைட்டா? இப்போ புரியுதா? எஸ், தட்ஸ் இட். சூப்பரா, வேறு லெவல். யூ கைஸ் ஆர் ராக்கிங், வேறு லெவலில். ஸோ நம்ம காலையில் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்க போகுது, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இன்கேஸ் பீட்டா பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அப்போ பீட்டா பார்ட்டிக்கல் இருக்கப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பீட்டா பார்ட்டிக்கல்ங்கிறது என்னது? எலக்ட்ரான். ஜென்ரலாக எலக்ட்ரான்னு சொல்லாமா? when the radioactive element emits beta particle, a daughter nucleus formed whose mass number is same. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 24 இருக்குது, ரைட்டா? ஏதோ ஒரு எக்ஸு, இங்கே மாஸ் நம்பர் வந்து ஒரு 12ன்னு எடுத்துக்கலாம். பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது, அப்போ அதோட மாஸ் நம்பர் எப்படி இருக்குமா? இந்த பக்கம் உருவாகக்கூடியதில் மாஸ் நம்பர் சேமாக இருக்குமா? அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட். அட்டாமிக் நம்பர் 13 மாறி இருக்கும், அவ்வளோதான். அட்டாமிக் நம்பர் மட்டும் 13 மாறி இருக்கும், ரைட்டா? பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணால் டாட்டர் நியூக்ளியஸில் அட்டாமிக் நம்பர் மட்டும் 13 ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட் இந்த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். இதை விட ஒன்று கூட இருக்குமா? மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள், ரைட்டா? ரைட். கிவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ். சூப்பர் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கூட. கண்ட்ரோல் ராடு எதுக்கு? இந்த ராடெல்லாம் நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்குது. நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த ராடெல்லாம் என்ன வேலை பண்ணுது? இந்த ராடோட முக்கிய அம்சம் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கண்ட்ரோல் ராட்ஸ்? பேரே இருக்கல கண்ட்ரோல் அப்படின்னு. இது என்ன பண்ணது போது? யாரோ ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண. யாரை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? நம்ம பார்க்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியா, நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியா? சொல்லுங்கள். நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியா அல்லது நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியா? சொல்ல முடியுமா? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியலா நேச்சுரலா? இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், ரைட்டா? அப்போ ஆர்டிஃபிஷியல் இஸ் கண்ட்ரோல்டு ஒன், கரெக்டாக இல்லையா? ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியில் என்ன வரப்போகுது? நம்மளுக்கு நியூட்ரான்ஸ் வெளியே வரும். அதாவது நம்மளோட ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்டை பிரேக் பண்ணுறப்ப அதிலிருந்து எக்கச்சக்கமாக நியூட்ரான்ஸ் வரும். ஆனால் எனக்கு தேவை ஒரு நியூட்ரான் தான். அப்போ நான் என்ன பண்ணணும்? எல்லா நியூட்ரான்ஸையும் பிடிச்சிட்டு ஒரு நியூட்ரானாக லைனில் அனுப்பணும். நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு நியூட்ரானாக லைனில் அனுப்ப போகிறேன். அப்போ அந்த ஒரு நியூட்ரானாக லைனில் அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்?
ஒருத்தவங்கள செட் பண்ண போகிறேன், அவங்க பேர் தான் கண்ட்ரோல் ராடு. இந்த கண்ட்ரோல் ராடு நியூட்ரான்ஸ் என்ன அப்படின்னா என்ன பண்ண போகுது, மெதுவாக மெதுவாக போ ஒவ்வொருத்தராக போ அப்படின்னு ஒழுங்குபடுத்தி அனுப்ப போகுது. அதுதான் கண்ட்ரோல் ராட வேலை. யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்து 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 இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி போரான் ஆர் கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராட் யாரை யூஸ் பண்ணுறாங்களா, போரான் அல்லது கேட்மியமை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, போரான் அல்லது கேட்மியம்ங்க நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ராடை யூஸ் பண்ணுறாங்க. தே அப்சார்ப்ஸ் நியூட்ரான், அவங்க ஃபுல் நியூட்ரானே அப்சார்ப் பண்ணிப்பாங்க. சரியா, அதுதான் விஷயம். ரைட்டா, ரைட், சூப்பர். அடுத்து, in Japan some of the newborn children are having congenital diseases. Why? What is this congenital disease? Yes, ரைட்டா, ஜெனட்டிக் டிஸார்டர். அதாவது பிறக்கிறப்பையே குழந்தைங்க பிறக்கிறப்பையா அவங்களோட பிறவிலேயே உடல் ஊனமுற்றவர்களா, பிறவிலேயே ஒரு சில உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடையாமல் அந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, பிறவிலே ரைட்டா குழந்தைங்க பிறக்கிறப்பையே என்ன அப்படின்னா அதுகளோட உடல்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், குட்டையாக பிறக்கிறது அல்லது ஒரு கை நீளமாக ஒரு கால் நீளமாக அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஊம்பில் இருந்து, அதாவது கருவிலேருந்தே வரப்பையே அப்படியே அந்த மாதிரி வருது. சரியா, ஜெனட்டிக் டிஸார்டர் கூட கிட்டத்தட்ட சொல்லலாம். ரைட்டா, ஏன் ஜப்பானில் ஏன் அப்படியே இருக்குது, பிகாஸ் என்ன ரீசன், பிகாஸ் they got a very big huge atomic bomb explosion, Hiroshima and Nagasaki. ரைட்டா, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, in Japan there was a leakage of nuclear radiation in some areas. ரைட்டா, தீமின்னல்ல என்ன ஷெட்யூல் சேஞ்சு, நீங்கள் ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்குறீங்களா இல்லை என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட்டா, in those areas if newborn children handled with careless they are exposed to harmful radiation, then they have a congenital disease. அந்த மாதிரி இருந்தாங்க. நியூபார்னுக்கு பிறகு ஒரு கருவுற்றிருக்க அம்மாவோ அல்லது அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், டேக் கேர் பண்ணணும். ஸ்டில் தேர் ஆர் சம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டா, ஓகே, ரைட். பெருசாலாம் சேஞ்சஸ் இருக்காது. 10th ஸ்டாண்டர்டுக்கு சேஞ்சஸ் இருக்காது, 11th தான் மாறும், 12th மாறும், 10th மாறி இருக்காது, சேஞ்செலாம் ஆகலாம், அதே மாதிரி தான் இருக்கும். மிஸ்டர் ராமு இஸ் ஒர்க்கிங் அஸ் அ எக்ஸ்ரே டெக்னீஷியன். கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்கடா இந்த கொஷினை. ரைட்டா, இல்லை 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 இந்த கொஷின் கம்பல்சரி இல்லை, 1 வேர்டில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5 மார்க்கில் 7 மார்க்கில் 1 மார்க்காக கேட்டிருந்தாங்க. ரைட்டா, 7 மார்க்கில் 1 மார்க். ரைட்டா, மிஸ்டர் ராமு இஸ் ஒர்க்கிங் அஸ் அ எக்ஸ்ரே டெக்னீஷியன் இன் ஹாஸ்பிட்டல், பட் ஹி டஸ் நாட் வியர் த லெட் ஏப்ரான்ஸ். லெட் ஏப்ரான் இருக்குல்ல, லெட் ஏப்ரானை என்ன பண்ணலை அவர் போடலை. வாட் சஜஷன் வில் யூ கிவ் டு ராமு? எக்ஸ்ரே டெக்னீஷியன், எக்ஸ்ரே இஸ் வெரி லோ. ரைட்டா, இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரே, அதோட தாக்கம் எக்ஸ்ரேயோட இன்டென்சிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. எக்ஸ்ரே டு நாட் ப்ரொடியூஸ் எனி சிவியர் எஃபெக்ட். நம்ம உடம்புல சிவியராக எந்த விதமான ஒரு பாதிப்பையும் எக்ஸ்ரே ஏற்படுத்தாது. there are certain clothes that can be used while operating x-ray machines. எக்ஸ்ரே மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில நம்ம வந்து ப்ரொடக்டிவ் வியர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராமு கேன் யூஸ் தம் அண்ட் ஸோ ஹி மே நாட் பி அஃபெக்டட் சிவியர்லி பை எக்ஸ்ரேஸ். ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் அந்த நார்மல் க்ளோத்ஸை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது அதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹார்ட்ஸ் படிக்கணுமா, ஹார்ட்ஸ் கட்டாயமாக படிக்கணும், கவலைப்படாத. நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்கான ஷெடியூல் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 7 டேஸ் ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கான ஷெடியூல் நான் கொடுத்துட்டேன், கவலைப்படாத. ஈவினிங் நான் வர்றப்ப அல்லது ஒரு சில ஸ்பெஷல் செஷனில் ஐ எம் கோயிங் டு கவர் த கம்ப்ளீட் ஹார்ட்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும். செகண்ட் மிட்டமில் ஹார்ட்ஸ்லேருந்து உனக்கு கட்டாயமாக கொஷின் ஷியராக கண்டிப்பாக வரும். பப்ளிக்லேயும் சரி இப்போயும் சரி ஹார்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ரைட்டா, ஹார்ட்ஸ் கட்டாயமாக படிக்கணும். ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், யாரெல்லாம் ஷெடியூல் பார்த்தேன். ரைட்டா, இப்போ இதில் முடிச்சுட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணு. வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கோர்ஸ் ஆஃப் த சன். ரைட்டா, சூரியனோட மையக்கருக்கள் நடுவில், அந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா, சூரியனோட மையக்கரு இருக்குல்ல,
நடத்தும் போது புரியுது, மெமரி ஆகலை, வீடியோ 2-3 தடவை பார்த்துட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள், ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க, மனப்பாடம் ஆகிடும். ரைட்டா? ரைட்டு. கோர் ஆஃப் த சன், சன்னோட மைய கருவில் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட் இன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது அங்கெல்லாம் நம்ம அந்த எனர்ஜி கால்குலேட்டே பண்ண முடியாது, அது இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. பயங்கரமான ஹீட் எனர்ஜி, பயங்கரமான லைட் எனர்ஜி, பயங்கரமான தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ஓகே, யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட், கிவ் எனி 2 uses ஆஃப் ரேடியோ ஐசோடோப் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ரேடியோ ஐசோடோப் என்ன? The radioisotope of phosphorus P32, right, helps to increase the productivity of the crops. Crops oda productivity விளைச்சலை அதிகரிக்கக்கூடியது. The radiation from the radioisotope can be used to kill the insects. எப்படி அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எப்படி விளைச்சல் அதிகரிக்கிறாங்க? ரைட்டா? எப்படி விளைச்சல் அதிகரிக்கிறாங்க? பாரசைட்ஸ், அதாவது பூச்சிகள், நுண்கிருமிகள், அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட விவசாய நிலங்களில் இருந்து அழிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ரைட்டா? சாப்டர் 6 and 11 சம்ம ஆல்ரெடி நம்ம பாதி பார்த்துட்டோம், திருப்பி பார்க்கல. 11 மட்டும் பார்த்துருக்க மாட்டோம், 6 ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டேன், திருப்பி ஒரு ரவுண்ட் படிப்பேன். ரைட்டா? ஓகே, 2வது ரவுண்ட் இருக்குது, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட், நோ வரிஸ். ஸோ டீட்டெயில் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த சாப்டரோட டீட்டெயிலாக நான் முடிச்சுட்டேன். 1 day 1 டீட்டெயிலில். ரைட்டா? ஒவ்வொரு நாள் காலையில் ஒரு டீட்டெயில். ஓடி ஸ்கொயர் லாஸ்ட் 2 days வரவே இல்லை, யாருமே கேட்கவே இல்லை. ஏண்டா ஓடி ஸ்கொயர் வேண்டாமா? ஓடி ஸ்கொயர் வேணுமா வேண்டாமா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் ஓடி ஸ்கொயர்? ஓடி ஸ்கொயர் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள். ஓடி ஸ்கொயர் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இல்லை வேண்டான்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அது கஷ்டப்பட்டு நான் டெய்லி ரெக்கார்ட் பண்ணணும், ஆனால் நீங்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க. எஸ், கரெக்டா? நான் திரும்பினதுக்கப்புறம் மெசேஜை போடு. ரைட்டா? வெயிட் பண்ண. ஓடி ஸ்கொயர் வேணுமா? வேணும். ஓகே, அப்படின்னா என்னது பாரு, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. வாட் இஸ் மீன் பை ஓடி ஸ்கொயர்? ஓடி ஸ்கொயர்னா என்னது? 1 day 1 டீட்டெயில், ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில் அப்படின்னு. ஃபிசிக்ஸில் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று, பயாலஜியில் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அதில் 25 டீட்டெயில் கிட்டே நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஓடி ஸ்கொயர் 7-8 வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கடைசி 5 நாளில் 3 கொஷின், அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கொஷின்ஸ் கிட்டே படிச்சிருப்போம். சரியா? 1 day 1 டீட்டெயில். ஸோ தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுங்கள், அது டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓடி ஸ்கொயர் போர்டில் நடத்தவா? சரி, ஓகே, ஓடி ஸ்கொயர் நான் போர்டில் நடத்தி உனக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் எழுதுகிறப்போ உனக்கு சின்னதாக இருக்குது, புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வி வில் சேஞ்ச் இட் அவுட், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உனக்காக தான் காலையில் நான் வந்து போர்டில் நடத்தணும்னு வீட்டிலேருந்து திருப்பி வந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஸ்டுடியோவும் என்னோடய வீடும் தள்ளி இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக 11th and 10th கிளாஸ் இருக்குன்னு காலையில் 4:15 எழுந்திரிச்சு நான் கிளம்பி வந்து ஸ்டுடியோவில் இப்போ திருப்பி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். சரியா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், எனக்காக நீ பண்ண வேண்டியது ரெகுலராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற, நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீ என்ன பண்ண போகிற, ஃபாலோ பண்ண போகிற. திஸ் இஸ் த ஷெட்யூல். இன்றைக்கி நம்ம நவம்பர் சாப்டர் 6 2 mark and 4 mark தான் சொன்னேன், முடிச்சாச்சு. அடுத்து நவம்பர் 3 2 mark and 4 mark. நாளைக்கு நம்ம சாப்டர் 10, அதுக்கப்புறம் சாப்டர் 11, அடுத்து சாப்டர் 19. ஸோ ஷெட்யூல் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இங்கே பாரு, ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் தனியாக 11th லெசனில் ஐயூபேக் இருக்குல்ல, அந்த ஐயூபேக்கு, அதுக்கப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஹார்ட்ஸ், இது எல்லாமே. சரியா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளாஸ். இது எல்லாமே ஏர்லி மார்னிங் 6 to 7. இது போக உனக்கு ஈவினிங்கில் வெறும் கொஷின்ஸ் மட்டும், அதாவது இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் எல்லாத்துலேயுமே உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது இல்லாமல் எப்பா இதான்ப்பா கொஷின், நீ படிக்கிறனா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டா? அதெல்லாம் நீ படிச்சுட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சும். ஐயூபேக்குனா என்ன? இது 11th சாப்டரில் இருக்கக்கூடிய விஷயம். ரைட்டா? 11th சாப்டர் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட ஒரு முக்கியமான உயிர் நாடி தான் இது. சரியா? நம்ம பார்க்கலாம். ரைட்? அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் டைமில் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தனியாக, ஷார்ட்ஸில் ப்ராப்ளம்ஸு, ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம், ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் நடத்தலாமா? எல்லாரும் லைவில் பண்ணலாம் சார், சூப்பர் சார், பண்ணிடலாம் சார் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் சார் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார் நான் டெஃபினட்டாக எல்லா வீடியோ பார்ப்பேன் சார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க, கமெண்ட்டில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, வீடியோ பார்க்கவே வர மாட்டேங்கிறானுங்க. இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஒரு 1 வீக்காக நான் கேட்டுட்ருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் உனக்கு ப்ராப்ளம், ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம், அதிகபட்சம்
ஷார்ட்ஸில் 3 நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் போட முடியும். 3 நிமிஷம்லாம் தேவையில்லை, 1 மினிட்ல ஒரு ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி. ஸோ அதனால் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். இப்போ வீடியோ லைக் பண்ணியா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஸோ நான் ஷார்ட்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆனால் என்கிட்ட ஒருத்தர் எனக்கு போடுங்கன்னு சொன்னால் கூட நான் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான். நானும் இல்லை, நம்ம சேனலில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே அந்த மாதிரி தான். வி ஆல் வில் பி டூயிங் லைக் தட். உடனே பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த ஷார்ட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? எஸ், டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் உனக்கு பார்த்தேன்னா யூ கேன் சி தட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி உனக்கு ஸ்டடி பிளான் வருது. அதில் பார்த்தாலே போதும். சரியா? கண்டிப்பாக. எஸ், கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் த சாட் பாக்ஸ். ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபயர். ஸோ ஒரு மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் மார்னிங், சூப்பரான ஒரு விஷயங்கள். ரைட்டா? சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ரைட்? ப்ராப்ளம் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். சரியா? ஷார்ட்ஸில் நீ அப்படியே பார்த்தாலே போதும், பார்த்துட்டே படிச்சிடலாம். ரைட்டா? ரைட். ஓகே, சூப்பர். சாட்டில் ஃபயர் பயங்கரமாக போகுது. தட்ஸ் குட், தட்ஸ் குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் பசங்க. சூப்பர், கிரேட், வெரி குட். ஓகே, வெரி குட், வெரி குட். சரிப்பா, ஓகேவா? ரைட். ஐ ஹோப் யூ என்ஜாய் டுடே செஷன். இன்னும் போக போக செஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? சரியா? ஓ, பயங்கரமாக நெருப்பாக எரியுது, அதனால் தண்ணி ஊற்றணுமா? ஏன்னா தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம். சரியா? எஸ், திட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் கேட்டது? வெம்பா. ஓகே, பிடிஎஃப். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ரைட்டா, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறியோ நான் பார்ப்பேன். மினிமமாக 100 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ரைட்டா? ஏன்னா இப்போ மோர் தேன் 85 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கேன். அப்போ 100 கமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 100 கமெண்ட் தாண்டின உடனே சாட்லேயே நான் போட்டுறேன். அப்படியே டேரெக்டாக வேதாந்து இல்லைங்களா ட்ரைவ் லிங்கே கொடுத்துறேன். சரியா? பார்க்கலாமா? ரைட். 100 கமெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இப்போயே கமெண்ட் பண்ணிட்டு போய்ட்டு என்ன கமெண்ட் பண்ண போகிறேன்? சார் நாளைக்கு காலையிலேயே நான் ப்ரெசென்ட் ஆகிடுவேன், நாளைக்கு காலையிலேயே நான் இருப்பேன், ஐ வில் ப்ரெசென்ட் டுமாரோ மார்னிங் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். ரைட்டா? இந்த சாப்டரோட பிடிஎஃப். இதில் இது மட்டும் இருக்காது, இதுக்கு கீழே பார்த்தேன்னா உனக்கு டீட்டெயிலும் சேர்ந்து இருக்கும். ரைட்டா? இதில் பார்த்தேன்னா டீட்டெயில் ஆல்சோ இருக்கும். பார்த்தீங்கன்னா டீட்டெயிலோட வீடியோவும் இருக்கும். திஸ் இஸ் த மெயின் நம்மளோட லெஜெண்ட் பாரு. 2020, 2023, 25 இந்த மாதிரி எல்லா வருஷத்துலையும் பப்ளிக்கில் வந்துருக்கு. மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. சரியா? ஓகே, ரைட். இப்போ ப்ரெசென்ட்னு அனுப்பக்கூடாது, வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பண்ணணும். சரியா? ரைட். டாடா, பபாய், சி யூ. எல்லோரும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பி போயிட்டு வாங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. இப்போ போய்ட்டு நான் உனக்கு நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறேன். பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நாளைக்கு நான் ப்ரெசென்ட்டுன்னு கமெண்ட் பண்ணி